சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் தலைவர் கார்த்திக் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் செய்தித்தாள்களில் எம்சாண்ட் ஜல்லி குவாரிகள் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசால் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பின்னர் எம்சாண்டின் விலை 2000 ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டு பிறகு ரூபாய் 1000 ஒரு யூனிட்டுக்கு குறையப்பட்டது. அதாவது சிஎஃப்டியில் பார்க்கும்போது ஒரு சிஎஃப்டி 65 ரூபாய் இன்றைய விலை, கடந்த மாதம் 50 ரூபாய் இருந்த ஒரு சிஎஃப்டியின் விலை இன்று ரூபாய் 65ஆக உயர்ந்துவிட்டது. நேற்று முன்தினம் தமிழக அரசின் சார்பில் அமைச்சரவையில் ரூபாய் 1000 வீதம் குறைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இது தொடர்ந்து எங்களின் வாழ்வாதாரம், பொறியாளர்களின் வாழ்வாதாரம், விவசாயத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் இருக்கும் தொழில் இக்கட்டிட தொழில். இதில் பல்வேறு துறைகளில் இருந்து எலக்ட்ரிக்கல், பிளம்பர் அனைத்து விதமான தொழிலாளர்களும் இதில் உள்ளடக்கம். அல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வகையில் இது தொடர்ந்து சிமெண்டின் விலை, கம்பியின் விலை ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு மிக விரைவில் பொறியாளர் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை, இன்னைக்கு நேற்று கவர்மெண்ட் 1000 ரூபாய் குறைக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் குறைக்காம கிரஷர் உரிமையாளர்கள் குறைக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் ரேட்டு 65 ரூபா போகுது. அதாவது இனிஷியலா 45 ரூபா சிஎஃப்டிக்கு விற்றது. இவங்க முன்னறிவிப்பு இல்லாம ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சைலண்டா 15 ரூபா வரை ஏத்திட்டாங்க. 55 ரூபா 60 ரூபா வரை ஏத்திட்டாங்க. எம்சாண்டர் அரசுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் ஏத்திக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. அதாவது அப்பதான் ஏத்துற மாதிரி ஒரு கண்துடைப்பாக அப்பதான் ஏத்துற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ பல்வேறு அமைப்புகள், எங்க அமைப்பு உட்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அரசு 1000 ரூபாய் குறைக்க சொல்லி நேற்றுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே உள்ள விலையை ஃபாலோ பண்ண சொல்லல, ஏத்துற விலையில இருந்து 1000 ரூபாய் குறைக்க சொல்றாங்க. இது ஒரு கண்துடைப்பா தான் எங்களுக்கு தெரியுது. இதனால பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். இன்னொன்னு இது இன்னொரு விஷயம், நாங்க டைரக்டா எப்படி பாதிக்கப்படுறோம்னா, இப்ப 1000 ரூபாய் குறைக்க, இந்த 1000 ரூபாய் குறைக்கல, இப்ப இது டேட்டா கேட்கறோம் 1000 ரூபாய் குறைக்காம தான் சொல்றாங்க. இது குறைக்காம இப்ப கிளைண்ட போய் நாங்க பேசுறோம். ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒரு 40 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்த ரேட்டு 45 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இன்னைக்கு 65 ரூபாய் சொன்னா அந்த 20 ரூபாய் சிஎஃப்டி டிஃபரன்ஸ் கிளைண்ட கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வேலையை நிப்பாட்டிக்கிறோம், எங்களால இந்த விலை உயர்வை எடுத்துக்க முடியாதுன்னு கிளைண்ட் சொல்றாங்க. வீடு கட்டுற ஓனர் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பொதுமக்கள் டைரக்டாவே பாதிக்கப்படுறாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, உங்களுக்கு டாக்ஸ் வேணுமா, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு டைம் கொடுங்க. நாங்க புதுசா போடுற ஒப்பந்தத்துக்கு அதை நாங்க கொடுக்குறோம். அதுக்கு கிளைண்ட் ஒத்து வந்தா கட்டுறோம். இல்ல கிளைண்ட் தள்ளி பணத்தை ரெடி பண்ணி கண்டிப்பாங்க. நீங்க மக்களுக்காக உண்டான அரசு, மக்களுக்காக சேவை செய்யற ஒரு அரசா இருந்துக்கிட்டு சடனா ஏற்றக்கூடாது. ஒரு பெட்ரோல் விலை 10 காசு ஏறினாவே எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க 10 காசுக்கு. ஆனா ஒரு சிஎஃப்டிக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றிருக்காங்க. 20 ரூபாய் ஏற்றி 10 ரூபாய் குறைக்கிறாங்க. குறைச்சா அது குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் இதை ஏற்றி இறக்குற வேலை வேண்டாம். அது கண்துடைப்பா தான் தெரியும். அதை நம்ம திருப்பி இறக்கிறதுக்கு நாங்க கிரஷர்கிட்ட சண்டை போடணும், நாங்க கிளைண்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுலயும் இது தேவையில்லாத ஒரு நல்லா போற ஒரு கட்டுமான துறையை இது பண்ற மாதிரி இருக்கு. அந்த சைக்கிளிங்கை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அரசு இது கவனம் செலுத்தி பழைய மாதிரி அந்த டாக்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, லேண்ட் மைனிங் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த டாக்ஸை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வர எந்த கான்ட்ராக்டையும் நாங்க அந்த ரேட்டுக்காக அரைவ் பண்ணி நாங்க கொடுக்குறோம். கிளைண்ட் நாங்க முன்னாடியே பேசிக்கிறோம். ஸோ இப்போ நிறைய ஒர்க் ஸ்டாப் பண்ற நிலைமையில இருக்கு. அதே போல இதுக்கு மாற்று ஏற்பாடா நம்ம சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சில முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம
எங்க ஐபிபி பேசுவாரு இதை பத்தி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாற்று பொருளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு. அதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு. ஸோ இதுக்கு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து ஜிப்சம் பிளாஸ்டர்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி தான் பண்ணுறோம். வந்து ஈராக்லேருந்து பல கண்ட்ரிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீன், ஸோ க்ரீன் டெக்னாலஜி ரெவல்யூஷனாக இருக்கும், புரட்சியாக இருக்கும் வந்துட்டு. இதனால் நமக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படாது, மண் தேவைப்படாது. நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஜிப்சம் நத்திங் பட் இதுதான், இந்த நம்ம இருக்க இந்த ஃபால் சீலிங் தான் ஜிப்சம். இதை வந்து வால்ல அப்ளை பண்ணுறோம், சீலிங்ல அப்ளை பண்ணுறோம். இதனால் நமக்கு என்னன்னா வந்துட்டு நமக்கு ரூமோட டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் ஆகுது. ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு. ஸோ கூலிங் ரூம் வந்து கூலிங்காக வச்சிருக்கோம் வந்துட்டு. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு இதை வந்துட்டு அரசு முன்னெடுக்கணும் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வந்துட்டு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்று மணலை விட்டு நம்ம எம்சாண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. மக்களை போயிட்டு சந்திச்சு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களால புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இந்த இது வந்துட்டு பிடபிள்யூ எல்லாம் இன்ட்ரோ பண்ணாங்க. நம்மளோட தமிழக அரசை கொண்டு வந்து மக்களோட இது கவனத்துக்கு கொண்டு வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்களோட கோரிக்கை என்னன்னா வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரை ஊக்குவிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபா முடிஞ்சது, ஒரு ஃபினிஷிங் கிடைச்சது. இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா போகுது. பட் இதை மக்கள் வந்து ஏற்றுக்கணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம அதிகமான அளவில் வந்து நம்ம பண்ணலாம். நமக்கு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிரும். மற்றும் வந்து நம்ம கனிம வளம் பாதுகாப்படும். நம்ம கனிம வளம் அங்கங்க கொள்ளையடிக்கிறோம் சரி பேசிட்டு இருக்கோம். இதனால வந்து நமக்கு ஒரு டிராஸ்டிக்கா கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும் வந்துட்டு. ஆனா அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த வந்துட்டு மாநில கூட்டம் பத்தி தலைவர் சொல்லுவார், முன்னாள் சொல்லுவார் வந்துட்டு. அப்புறம் இன்னொரு மாற்று ஏற்பாடு என்னன்னா நம்ம இந்த கனிம வளங்கள் எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அதையும் நம்ம சிந்திக்கணும். நாங்க வந்து நாங்களும் வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்றோம். எங்களுக்கு இயற்கை வளம் முக்கியம். அதை அழிக்காம இருக்கணும்னா நிறைய ஏற்பாடுகள் இருக்கு. இப்போ போன பீரியட்ல மலேசியால வந்து இம்போர்ட்டட் சாண்ட் இறக்குனாங்க. அது வந்து தூத்துக்குடியில கப்பல்ல வந்து இறங்குனுச்சு. இறங்குனதுக்கு அப்புறம் அதை வந்து கேஸ் போட்டு நிறுத்தி தேவையில்லாம வந்து அதுல ஒரு அரசியல் நடந்தது. அது எனக்கு தேவையில்லை. பட் அது வந்து வெற்றி பெற முடியாம போயிடுச்சு. பட் இப்ப உள்ள அரசு ஸ்ட்ராங்கா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், மலேசியால இருந்து கொண்டு வரலாம். இதே ரேட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளோட இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். இயற்கை வளம் இப்ப நீங்க வந்து ஜல்லியை உடைச்சி அதை ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு வேலை செஞ்சு எடுக்கிறத விட ஃபாரின்ல இருந்து ரெடியா அனுப்புறதுக்கு ரெடியாகிறாங்க. அங்க கட்டுமானம் குறைவான இடத்துல எல்லாம் அங்கிருந்து நமக்கு எடுத்துட்டு வரலாம். ரேட்டு நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிஇபி ஸ்ட்ரக்சர், அதாவது மணல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இனிமே வந்து மாற்று இதாக யோசிக்கணும். ஏன்னா கனிம வளங்கள் கொள்ளை போறதோ தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு போற விஷயங்களை கேள்விப்படுறப்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு நம்ம சந்ததிக்கு என்ன நம்ம கொடுக்க போறோம்? ஸோ அது இந்த மாதிரி விஷயங்களை மாற்று ஏற்பாடா செய்யணும். மேலும் வந்து இந்த இந்த 2500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1000 ரூபாயை உடனே குறைக்கணும். இன்னொன்னு இந்த ரேட்டை முற்றிலும் தவிர்த்து 6 மாசம் டைம் கொடுங்க போதும் எங்களுக்கு. நாங்க வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் முடிக்கிறோம். 6 மாசம் கழிச்சு ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து நீங்க வந்து ரேட்டை ஏற்றிக்கிறது என்ன ரேட்டோ அதை அரைவ் பண்ணி சொல்லுங்க. அந்த ரேட்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 6 மாசம் கட்டுமான துறையை பொறுத்த வரையும் விலை நிர்ணய குழு அமைக்கும். அதுல வந்து ஒன்லி கிரஷர் ஆளுங்களை வச்சு கூட்டு பேசுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவரா அதான் சொல்லுவாங்க. நாங்க தான் வந்து கிளைண்ட்டை வந்து சந்திக்கிறோம், வாடிக்கையாளரை சந்திக்கிறது நாங்க தான். ஸோ இதுல வந்து கிரஷர் உரிமையாளரும் வரணும் விலை நிர்ணய குழுல. அது போல பொறியாளர்களும் இருக்கணும், கான்ட்ராக்டர்ஸ், கிரெட்டாயி, பாய், எங்களோட சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம், அப்புறம் எங்களோட கூட்டமைப்பு, இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கூட்டமைப்பு, தொழிலாளர்கள் சங்கம், இந்த மாதிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம், இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாதான் அதோட ரேட்டா வந்து அரைவ் பண்ணி மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கறத நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பயத்துல வியாபாரம் போற பயத்துல அவங்க வந்து காஸ்ட்டை கட்டிங் பண்றதுக்கு ஒரு ஒரு இதுக்கு வருவாங்க. அவங்க அதான் 10 ரூபாய் இறக்கி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே சமயத்துல அரசும் இதுல என்ன கவனம் செலுத்தணும்னா அவங்களுக்கு ஏற்றக்கூடிய வரியோட மதிப்பை வந்து அவங்களும் குறைக்கணும். அவங்க ஒரே காரணம் கவர்மெண்ட் போடுற டாக்ஸ்னாலதான் நாங்க வந்து இதை ஏற்றுறோம் அப்படின்னும் போது அந்த உற்பத்தியோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக தான் செய்யும்.
அப்ப கவர்மெண்ட்டும் வந்து அவங்களோட வரி விதிப்பை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான். ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்ட்ல திடீர்னு ஒரு 2 நாள்ல வந்து விலை ஒரு அதிகப்படுத்துறாங்கன்னா, அவர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி என்ன நடக்கும்? எல்லா இடத்துலயும் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் வரும். இதுல ஒரு இன்ஜினியர் கூட பேமெண்ட் ஒழுங்கா வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, ஒப்பந்தம் அந்த மாதிரி போட்டிருக்கு. நம்ம எந்த பீரியட்ல விலை ஏறும்னு நமக்கே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா 300 ரூபா வித்த சிமெண்ட் ஒரே நாள்ல எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம 350 ரூபா விற்கிறாங்க. அப்ப எதை பேஸ் பண்ணி ஒரு பொறியாளர் வந்து சம்பாதிக்க முடியும்? இல்ல ஒரு வீட்டு உரிமையாளர் கூட ஒரு பட்ஜெட் போடுறாங்க, சரி ஒரு 25 லட்ச ரூபாயில ஒரு பில்டிங் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 20% அந்த ஹைக் ஆச்சுன்னா எந்த ஒரு உரிமையாளரும் பில்டிங் கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஒரு பொறியாளரும் எப்படி அவங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்க முடியும்? ஒரு கான்ட்ராக்ட் எப்படி பேமெண்ட் வாங்க முடியும்? இது அத்தனையும் இதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 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 மாயை தான். மணல் விலை ஏறுச்சுன்னா எலக்ட்ரிக்கல் விலை ஏறும், கம்பி விலை ஏறும், சிமெண்ட் விலை ஏறும், அப்படியே ஒன்னொன்னா ஏறிடும். அப்போ ஓவராலா பார்க்கும்போது கட்டிடத்தோட மதிப்பு ஜாஸ்தி ஆயிரும். அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி வளைச்சு பார்த்தாலும் நம்ம அரசு எல்லா துறையிலையும் கவனம் செலுத்தணும். வரி விதிப்பை பண்ணும்போது இப்போ நார்மலா சடன் ஹைக்க பண்றதை விட இவங்க ஒரு 10% பண்ணாங்கன்னா உற்பத்தியாளர் கூடுதலா ஒரு 20% வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மக்களோ உற்பத்தியாளரோ இல்ல பொறியாளர்களோ இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணும் பொழுது அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டெடுப்பு ஏற்கனவே அவங்க பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30% ஏற்றி வச்சிருவோம், எப்படி போராட்டம் பண்ணா 10 ரூபா கம்மி பண்ணிடுவோம். அப்ப அவங்க என்ன மனசுல படுதோ அந்த ரேட்டு தான் விற்பனை ஆகுது. அப்ப இதுல பாதிக்கப்படுறது யாரு? கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்த பொறியாளர்கள் ஆகட்டும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ல எடுத்த கான்ட்ராக்ட் கூட பொருளோட மதிப்பு வெளியில வரும்போது அவங்களுக்காவது எஸ்கலேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும், வாங்கிடுவாங்க. பட் தனியார நாங்க எடுத்து பண்ற இடத்துல எங்களுக்கு பணத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த ஏற்கனவே உள்ள விலையை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியும், அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வரி விதிப்பு அதே மாதிரி பண்ணோம்னா, அவர் பாலமுருகன் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்க பண்ணணும். இந்த மாசத்துல இருந்து இந்த விலை ஏறு போகுது அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதாவது ஒரு கட்டிட உரிமையாளருக்காகட்டும் கான்ட்ராக்ட் ஆகட்டும், அப்போ பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நம்ம இந்த தேதியில இருந்து இவ்வளவு விலை ஏற போகுது அப்படின்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டை திருத்தம் பண்ணி ரிவைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அரசு முன்னிலை எடுத்து வரி விதிப்பையும் கம்மி பண்ணி உற்பத்தியாளரோட உற்பத்தி திறனை கம்மி பண்ணி அவங்களோட விலை மதிப்பையும் குறைச்சி ஏற்கனவே பழைய ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு காலக்கெடு விதித்து அதுக்கப்புறம் ஒரு தோராயமான மதிப்பு எல்லாத்துலயும் விலை ஒரு இருக்க வேண்டியதான். ஒரு 5% இருந்து 10% ஏத்துறாங்கன்னா அது முன்னறிவிப்பு பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். சார், இப்போ இன்னொரு விஷயம், இது உடனடியாக அமலுக்கு வர்றதுக்குண்டான ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நாங்களும் வந்து போராடுற சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் வந்து டைரக்டா பாதிக்கப்படுறது பொறியாளர்கள் தான், கான்ட்ராக்டர் தான். எங்களோட கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பு சார்பாக 94 சங்கங்கள் அதில் அஃபிலியேட் ஆயிருக்கோம். 94 இடத்துலையும் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். விரைவில் இது இது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது நடக்காம இருக்கணும். ஏன்னா இது இப்ப எங்களோட நாங்க வந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் எல்லாம், அதான் கிரஷரு, லாரிகள், கிளைண்ட்டு, லேபரு, சித்தாளு, பெரியாளு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது நாங்க தான். ஸோ நாங்க தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பொறியாளர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ எங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயத்த நீங்க கரும்புடா கேட்டு அதுக்குண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இல்லைன்னா இந்த போராட்டம் செய்யலான்னு ஒரு முடிவு இருக்கிறோம். தேவையில்லாம நாங்களும் போய் நடுரோட்ல நிக்கிறதுக்கு எங்களையும் அலோவ் பண்ணாதீங்க. நாங்கள் படித்த பொறியாளர்கள் தெருவில் நின்று போடுற அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வர வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க உடனே கவர்மெண்ட் இதை எடுக்கணும். தமிழக அரசுக்கு மற்றொரு வேண்டுகோள் சார். ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக பல்வேறு மனுக்கள் 94 தமிழ்நாடு முழுக்க 94 சங்கங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொண்டனர். அதன் வாயிலாக விரைவில் இன்ஜினியரிங் கவுன்சில் கொண்டு வந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று ஏதுவாக இருக்க வேண்டும் வேண்டுகிறோம். நன்றி.